எல்லாரும் 10ல் 1 மடங்கு கொடுத்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி மட்டும் 10ல் 1 மடங்கு இது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் தன்னையே, தன் ஜீவனையே அங்கு காணிக்கையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த உணவு, சாப்பாட்டு உணவை தன் கர்த்தரிடத்தில் கொடுத்து மறுபடியும் உணவுக்காக கர்த்தரிடத்தில் கேட்பது தான் தன்னையே கொடுப்பது. அப்போ காணிக்கை என்பது மனமுகுந்து கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும், வைத்து கொண்டு கொடுப்பதல்ல. தன்னையே கர்த்தரிடத்தில் தன் ஜீவனையே கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட இந்த காணிக்கை நாம் உற்சாகமாக மனமுகுந்து அவரிடத்தில் கொடுக்கும்போது, அவரிடத்தில் நம்மளுடைய எல்லாமே அவருடையதாக எண்ணி நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். எந்தன் உள்ளம் புது கவியால் பொங்கங்கிற ஒரு பாடலை நாம் பாடலாம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். எல்லாரும் எழுந்திருந்து நாம் பாடலாம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழித்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். களிப்போடு இறைத்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு இறைத்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா,
நித்தம் அருளிய கத்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கத்தரை கொண்டாடுவோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையான சகோதரர் மைக்கேலர் அவர்கள் நமக்காக ஒரு ஜெபத்தை எடுப்பார் காணிக்கைக்காக. சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திலே உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்து எதையாவது தியாகம் பண்ணி, மோசே ஜனங்களை வழி நடத்தும் பொழுது முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி தன் ஜீவ புஸ்தகத்திலே தன் பேரை கிறுக்கி போடும்படியாய் தியாகம் செய்தார். அதுபோல் நம்ம கொடுக்குற இந்த காணிக்கை அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம 1 ரூபாயை கொடுத்தோம்னா 100 மடங்காக கொடுக்குற தேவனிடத்தில் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதை நிரம்பி வழியத்தக்கதாக உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார். இந்த இரவு நேரத்திலே கொடுத்த காணிக்கை அத்தனையும் அமுக்கி கொளுக்கி கொடுத்த உங்கள் அத்தனை பேரையும் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஆவியானவர் தாமே உங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். தேங்க்யூ. மறுவோம். தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கடந்த முழு இரவு ஜெபத்திலே சில ஆண்டவர் கொடுத்த அற்புதமான காரியங்களை குறித்து சாட்சி சொல்லும்படி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் சாட்சி சொல்லுவது நல்லது. அது இரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும். பாடலை ஒன்று பாடி அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு செய்தி கொடுத்து இந்த சாட்சி நேரம் அல்ல, ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை மாத்திரம் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடும்போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த அருமையான சகோதரி விஜயகுமாரி அவர்கள் பாஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய சபையிலிருந்து வந்திருக்காங்களா, அவங்க எங்கள் முன்னே அழைக்கிறோம். அவர்கள் வந்து சாட்சிகளை சொல்லும்படி உடனே ஸ்தோத்திரம் சொல்கிறேன். போன முறை நடந்த இந்த முகாமில் நான் கடந்து கொண்டேன். இந்த ஜபம் எல்லாமே நடந்துச்சு. நான் வந்தேன். நான் எதிர்பார்க்காத அடுத்த நாள் வந்து எங்களுக்கு டெட் எக்ஸாம் வச்சாங்க. நான் பல எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதிலலாம் நான் படித்து தான் எழுதினேன். ஆனால் நிறைய மார்க்கெலாம் வந்துச்சு, ஃபெயில் ஆகியிருக்கேன். ஆனால் இந்த போன முறை நடந்த எக்ஸாமுக்கு வந்தப்போ நான் எதுவுமே படிக்கலை, எக்ஸாம் எழுதுகிற ஐடியாவிலும் இல்லை. ஆனாலும் பிரதர் சொன்னாங்க, போய் எழுதுங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார் அப்படின்னு. அதே போல் ஒரு நல்ல ரிசல்ட்டோடு நான் பாஸ் பண்ணேன். எதிர்பார்க்கல, நான் பாஸ் பண்ணுவேன்னு ஒரு நாள் நினைக்கல. ஏன்னா டீச்சர்கிட்ட நீங்கள் படிச்சுட்டு அந்த டெட் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். அழுதுட்டு அந்த ரிசல்ட் வந்தப்போ உடனே பிரதர்கிட்ட சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, ஆண்டவரை நம்பி போனால் என்னைக்கும் வெக்கப்பட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சொன்ன தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சாட்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிறேன். ஆமென். அருமையான போதகர்களுடைய மனைவிமார்கள் யாவரும் சற்று முன்னே வரும்படியாக அழைக்கிறோம். போதகர்கள் மனைவிமார்கள் யாவரும் நாங்கள் மேடை மேலே வந்து வரும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே நாவால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ
இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவையே நாவாலே என்றும் பாடு. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ. நன்றிம்மா. அமர். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக அழகாக பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தின போதொரு மனைவார்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது நமக்கு செய்திய நேரத்துக்கு நேராக கடந்து போகிறோம். ஆகவே இந்த நேரத்திலே மத்தியிலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசருக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கூறும்படிக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபத்திலே தாங்குவோம். யாரும் தயவு செய்து வெளியிலே செல்ல வேண்டாம். மிகவும் முக்கியமான ஒரு நேரம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நேரம். என்னுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அது செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆனபடினால் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக இருக்கிறோம். ஆனபடினாலே அருமையான நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தும்படியாக பாஸ்டர் ஜேசுதாஸ் வந்து அவர்களை அறிமுகப்படுத்தி நாம் மற்ற பிறகு செய்திக்கு நேராக என கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஐயாவை அறிமுகப்படுத்தணும். கொஞ்ச நேரம் வொர்ஷிப் பண்ணிவிட்டு அவங்க கையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. போன இரவு ஜபத்துக்கு வந்தவங்களாம் எவ்வளோ பேர் வந்தீங்க? கொஞ்சம் கை வைத்துக்கலாம். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், 12 மணிக்கெலாம் டீ கொடுத்தாங்களே, இன்றைக்கி அதே காணுமே. அந்த ஒரு பரபரப்பை பார்க்க முடியலையே. போன தரம் 3 மணிக்கு முடித்தோம். இந்த தரம் 2 மணிக்கெல்லாம் முடிக்க போகிறோம். 2-2:30 முடிச்சிடுவோம். அதனால முடிக்கும்போது எல்லாத்துக்குமே டீ கொடுத்துருவாங்க. உங்களை வெறுமனே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து வெறுமையாய் திரும்பி போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம டீம் கண்ணா வந்துருப்பா. ஒரு தரிசனம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த தரிசன கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை கடந்து வட இந்திய மாநிலங்களுக்கும் இந்த ஊழியங்கள் கடந்து சென்றது மாத்திரமல்லாமல் இது உலகளாவிய ஊழியங்களை இது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தின் சார்பாக வருகிற 18ஆம் தேதி நம்முடைய சபையில் வைத்து WME ஷைலோ ரிவைவல் பிரேயர் அசம்பிளியில் ஒரு ஊழியர் கூடுகை நடக்க இருக்கிறது. அதனால் தயவுசெய்து தேவனுடைய ஊழியர்கள் இதை அன்பாய் நேரடி அழைப்பாக அன்போடு கூட நான் கேட்கிறேன். இதில் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாய் அன்பாய் பட்சமாய் நான் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரியான நேரத்தை நான் கொடுத்துருவேன். எவ்வளோ பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எரிகோ கோட்டை எப்போ உடஞ்சிச்சு? என்னப்பா சார் இப்போ கேட்குறீங்க அப்படின்றீங்களா? எப்படி உடஞ்சிச்சு? ஆர்ப்பரித்ததுனால உடஞ்சிச்சா? சுற்றி வந்ததுனால உடஞ்சிச்சா? பைபிள் டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அல்லேலூயா. ஆர்ப்பரித்ததுனால உடஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மைதான், பைபிள் அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் எரிகோ கோட்டை உடைந்தது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்களேன். இப்போ நீங்களும் நல்ல பிள்ளைங்க, கீழ்ப்படிவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லோரும் எழுந்திருக்கலாமா? அப்படியே இந்த முன்னாடி இருக்கிற சேரெல்லாம் அப்படியே நிரப்புங்களேன். பல்லு உடஞ்சி போன மாதிரி பாருங்கள். முன்னாடி நம்ம வீடியோலாம் எடுக்கிறாங்க, அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி வந்து அந்த ஃபுல் அப்படியே சேரெலாம் ஃபில் பண்ணியிருங்களேன். ஏனென்றால் நம்முடைய ஆவியானவர்
அவர் ஒழுங்கும் கரமுமானவர். வரமாட்டீங்களா? இப்போ தானே கேட்டோம், கீழ்ப்படிதலினால் எரிகோ கோட்டை உடைஞ்சிச்சு, தகர்க்கப்பட்டது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டையில் என்ன பண்ணோம்? உடையும். இல்லை பாஸ்டர், எங்களுக்கு அப்படியெல்லாம் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், கடப்பாறை வச்சுருக்கோம், மண்வெட்டி வச்சுருக்கோம், உடைச்சிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். பிரச்சனைகள் மாறின ஜஸ்ட் அப்படியே முன்னாடி வா, கீழ்படி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. உண்மையாகவே இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோன்னா நம்முடைய நீதி இல்லை, நம்முடைய பரிசுத்தம் இல்லை, நம்ம செஞ்சதுனால இல்லை, ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் வாழ்விலை நான் பாத்திரனல்ல, இதுவரையில் எனக்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நின்றாயினருக்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்வார். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்விலே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்விலே வழியறியா அழைத்த என்னை கண்டீரே. கண்களா வழியறியா அழைத்த என்னை கண்டீரே. கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சருக்களிலும் கண்ணீரிலும் சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு
சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திருந்தல்ல. இதுவரை நீ பாடியதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. ஆண்டவர் எந்த ஒரு தகுதியுமே பார்க்கல. அவர் நமக்காக எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்மெல்லாம் பாவிகள், அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டோம். பாவத்தில் அக்கிரமத்தில் கடந்த நம்மை, நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை அவரே ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு ஒரு கிருபை நிறைந்தவர் இல்லையா? அவருடைய நாமம் அவ்வளோ பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா, the most high. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. ஆவியானவரே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போம், எக்கடலும் வலிந்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போம், எக்கடலும் வலிந்திறக்கும். உங்க
இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயர இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்தது. ஆண்டவரே நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆண்டவரே துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்ந்தவர். ஆண்டவரே யாவே யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமம் உயர்ந்தது. ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நம்ம ஆராதிக்கும் போது பாருங்க, இரவு மாதிரியா இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க ஆராதிக்க கட்டுகள் உடைக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளான பிரேதம் கண்ணீரோட கவலையோட கலக்கத்தோட நிற்கிற அந்த சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த இரவு நேரத்துல நீங்க விசுவாசத்தோட நீங்க வந்திருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்காமல் நீங்கள் செல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதற்காகவோ உங்களை அழைத்து வரவில்லை, கர்த்தர் உங்களை அதிசயமாக மாற்றுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பாடல கரங்களை தட்டி ஆராதிச்சு நம்ம நிறைவு செய்த ஐயாவோட கையில் நம்ம கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை பேர் அபிஷேகிக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகிச்சிருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஒரு அனல் நிறைந்த ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு ஆராதனை. சில நிமிடங்களில் நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நம்ம பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போனவங்களா? இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட என்ன உற்சாகமாய் அனைவருக்கும் முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம்
உரைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கரங்களை தட்டி உற்சாகமா Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. Hallelujah. நல்ல வந்திருக்கிறதான அருமையான கெஸ்ட் ஸ்பீக்கர் அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். நல்ல அருமையான ஜேம்ஸ் எட்வர்ட் ஐயா அவர்கள் எங்கள் வெஸ்லி ஐயா ஆவிக்குரிய தகப்பன். அவங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர்களோட கூட நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு அன்பின் உறவு. எங்கள் பையன் ஷைனுக்கு ஐயா தான் பேரே சூஸ் பண்ணது. அவங்க தான் அவனை டெடிகேட் பண்ணாங்க. அவனுக்கு பேர் வச்சதே வெஸ்லி ஐயா அரியலூர். அவங்க தான் அருமையான எங்களுடைய தகப்பன் ஐயாவுக்கு 4 பெண் பிள்ளைங்க. எங்கள் மூத்த தங்கச்சி ஞான தங்கச்சி ஜபக்கனி அவர்கள் இன்னைக்கு ஐயா பிரைஸ்லாம் அவங்கள பற்றி அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு நம்ம பாடுறது எனக்கு தயக்கமாக இருக்குது. உட்காருங்க பிரைஸ்லாம். தே ஆர் பெஸ்ட் சிங்கர்ஸ் 2 பேரும். நல்ல பாடக்கூடியவர்கள், நல்ல ஒர்ஷிப் லீடர், அவங்க ஆராதனை வீரர்கள். அருமையான ஐயா ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்கள் அண்ணன் தான் பாசமாக சொல்லுவாங்க. அதனாலும் ஊழியக்காரங்க இல்லையா, அதனால நல்ல ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர், நல்ல பைபிள் டீச்சர், நல்ல வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொண்டு அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. சன்ஸ் ஆஃப் தண்டர் மினிஸ்ட்ரிஸ் தியாலஜிக்கல் அந்த இதில் தியாலஜி காலேஜ் அந்த இதில் அவங்க நடத்துகிறாங்க. அரியலூரில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. ரொம்ப பிஸி ஷெட்யூலு. பல இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சொல்லுங்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? வெஸ்லி ஐயா புலின்னா பூனையாக இருக்குமா? அல்லேலூயா. புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அல்லேலூயா. உலகமெங்கும் அருமையான தேவனுடைய ஊழியர்களை வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அவருடைய ஊழியர்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஜேம்ஸ் எட்வர்ட் ஐயா அவர்கள் நம்ம கேட்ட உடனே அவர்கள் உடனடியாக நம்முடைய அந்த பூதலூர் தாலுக்கா இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்திற்கு வருகிறேன் என்று அவர்கள் குடும்பமாக ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள். அவங்க கூட வந்திருக்கவங்க அருமையான சகோதரர்கள். அவர்களை கரங்களை தட்டி பிரைஸ் அல்லாஹ் அல்லேலூயா பிரைஸ் வரவேற்கலாம். இந்த நாளில் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். பல தொலைவிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதனால் ஐயா அவர்கள் அவங்க நல்ல 2 பேர் சேர்ந்து பாடுவாங்க. அவங்க கரங்களில் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நல்ல வார்த்தை இருக்கிறது. பாதியில் போனால் மீதியை வேறு யாருக்காவது ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. முழுசாக வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்றவங்களாம் எத்தனை பேர் கையை உயர்த்துங்க. எனக்கு முழு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு. உண்மையாகவே வா, வெரி குட், பிரைஸ்லாம். அப்போ நீங்கள் முழுமையாக ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் போக போகிறீங்க. அதனால் முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நாம் ஜெபித்து நம்ம கடந்து செல்லலாம். வாய்ப்பை கொடுத்ததான நான் ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் ஐயா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கிறேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த மாபெரும் தயவுக்காக என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட புதுலூர் பகுதியில் இருக்கிற தேவதாசர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணும் போது நிறைய இருக்கு. அதில் ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிக்கணுமா. எப்படி? அல்லேலூயா. ஓ, ஏசப்பாட்ட வந்து நம்ம ஜெபிக்க வந்துட்டு எனக்கு ஒன்றும் வேணாண்டவர் என்ன முதல்ல சொல்லுவார், இங்கே பார் உனக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல என்ன செய், கேளு, அப்புறம் என்ன செய்யலாம், மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஜெபம் பண்ணணும்னு கேட்குறாங்க சீஷர்கள். எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் அப்படின்னு சீஷர்கள் கேட்குறாங்க. ஏசு என்ன சொல்லியிருந்துருக்கணும்? எப்பா வாங்கப்பா ஜெபம் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். பரமண்டல ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் தெரியுது கற்று? சீக்கிரம். இல்லை, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். உம்முடைய எத்தனை இருக்குது, எங்கள் என்ன, நாங்கள் எங்களுடைய எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகேவா? உமது உம்முடைய எத்தனை இருக்குது, நாங்கள் எங்களது எங்களுடைய எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய உம்முடைய அப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்புறம் எங்கள் நாங்கள் எங்களுக்கு அப்புறம் எங்களை அதுக்கப்புறம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னன்றைக்கும். எத்தனை உம்முடையவைகள், எத்தனை எங்களுடைய இருந்துச்சு? 4 உமது, மீதி எத்தனை எங்களுதுன்னு வாசிக்கல. 7 8 9 சீக்கிரம் சொல்லுங்க. நாங்கள் எங்கள் 7 சொல்லுங்க. அதிகம் இருக்கா கம்மியாக இருக்கா? முதல் ஜெபமே என்னதான் பண்ண சொல்கிறார்? இப்போ ஜெபிக்க போகிறோம். என்னென்னா தேசத்துக்காக, மிஷினரிகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி தானே? இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எங்களுக்கு மாற்றிடணும். ஹலோ சொல்லுங்கள். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அன்பு சகோதரிக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார்ல. எங்களுக்கு அற்புதமே தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஆனால் வேணும் அப்படின்னா என்னோட கூட சேர்ந்து நான் இப்போ ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்கே வந்து இந்த கேம்பஸில் உட்காந்துருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இன்னைக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்னோடு இருப்பதா, என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லாமா? கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் இருப்பதா. மார்பில் சாய்ந்து சாய்ந்து கவலை பாரம் மறப்பே. மார்பில் சாய்ந்து சாய்ந்து கவலை பாரம் மறப்பே. துதித்து பாடி மகிழ்வே, துயரம் யாவும் மறப்பே. உம்மை துதித்து பாடி மகிழ்வே, துயரம் யாவும் மறப்பே. என் நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே, எங்கள் ஆறுதல்
தட்டி. என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. ஒன்றுக்கும் கவலை படுவதில்லை, கவலை படுவதில்லை, நேசர் என்னோடு இருப்பதா. என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. உம் பாதம் அமர்ந்து அமர்ந்து புதிய பலனை அடைவீர். உம் பாதம் அமர்ந்து அமர்ந்து புதிய பலனை அடைவீர். வாஞ்சை தாகம் நீரே, நான் துதிக்கும் தலைவன் நீரே. வாஞ்சை தாகம் நீரே, நான் துதிக்கும் தலைவன் நீரே. என் ராஜா நீர்தானே, தேவாதி தேவன் நீர்தானே, எங்கள் கேடகம் நீர்தானே, நீதியின் சூரியன் நீர்தானே, எங்கள் ராஜா நீர்தானே, தேவாதி தேவன் நீர்தானே, எங்கள் கேடகம். நீர்தானே, நீதியின் சூரியன் நீர்தானே. ஒன்றுக்கும் கவலை என்னோடு இருப்பதா. என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் காடு மட்டும் கரெக்டாக கேட்குற மாதிரி கொடு. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஒன்றுக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு. இருப்பதா. ஓ என்றைக்கும் கவலை படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதா. உம் மார்பில் சாய்ந்து சாய்ந்து கவலை பாரம் மறப்பேன். என்னோட கூட சேர்ந்து சொல்லாமாப்பா. மார்பில் சாய்ந்து சாய்ந்து கவலை பாரம் மறப்பேன், துதித்து பாடி மகிழ்வே, துயரம் யாவும் மறப்பே, உம்மை துதித்து பாடி மகிழ்வே. ஜீசஸ். துயரம் யாவும் மறப்பே. ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, ஜீசஸ், மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். எல்லாரும் சொல்லுவோமா? நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு உண்மையா சத்தத்தை உயர்த்தி நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். எனக்கு எல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீங்கதான் இவ்வளவுதானா? எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு
ஜீசஸ். இயேசுதான் எனக்கு எல்லாம். ஜெபிக்க போறோம் ஆண்டவர் சமூகத்துல. உங்க இருதயத்தை பாதித்திருக்கிற காரியம் எது மாறினா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் வாய்க்க பண்ணுவாராக. தேவ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும். உங்கள் வல்ல கரம் எங்களை தொடணும் ஆண்டவரே. உங்கள் மகிமை எங்களை சந்திக்கணும். ஒரு கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கேட்போம், ஆண்டவரே உங்கள் வல்ல கரம் எங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உங்கள் பிரசன்னம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மகிமை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் பதிலை தருவீராக. எந்தெந்த காரியத்தை இப்பொழுது கேட்கிறார்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த சொன்னீங்களே. இப்போ ஜெபிக்கிறேங்க, ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக. Thank you, Jesus. கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளில் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ ஊழியர் இப்படியாக சொன்னார், நல்ல விசுவாசிகளை பார்க்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் பார்க்கணும். உண்மையான விசுவாசிகளை பார்க்கணுன்னா நைட் ப்ரேயரில் தான் என்ன செய்யலாம். நான் உத்தமமான விசுவாசிகளை பார்க்கணுன்னா நைட் ப்ரேயரில் தூங்காதவங்களை தான் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் நைட் ப்ரேயர் எப்படி நடத்தணும் அப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில் சூரியன் வரும்போது தான் என்ன செய்யும் முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஓவராக ஜெபிக்கிறாங்கய்யா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணால் எல்லாருக்கும் சனிக்கிழமையும் என்ன ஆக்கிட்டான், ஒர்க்கிங் டே அப்படின்னு என்ன செஞ்சுட்டான் ஆக்கிட்டான், ஸ்கூலு பிள்ளைகளுக்கு அப்படின்னு. அப்போ பாஸ்ட்டுங்க நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி சரி 5 மணிக்கு முடிக்கிறத என்ன செய்வோம் 3 மணிக்கு முடிப்போன்னு என்ன செஞ்சோம் முடித்தோம். அதையும் பார்த்தான், இவன் அநியாயம் பண்ணுறானே, காலையில் சனிக்கிழமையும் 7 மணிக்கே ஸ்கூல்னு வச்சுட்டா என்ன பண்ணுவான்ட்டு அதை ஏற்றி விட்டான் இன்னும் கொஞ்சம். அதான் அது ஒரு ஸ்பிரிட்டு. என்னென்னா பார்வோனின் ஆவி மாதிரி அந்த ஆவி என்ன செஞ்சுது, பாரத்தை ஏற்றிக்கிட்டே போச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 2 மணி ஆகணும். நீங்களாம் பரவாயில்ல 2 மணி, நான்லாம் 1 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன் நைட் ப்ரேயரை. அல்லேலூயா. என்ன இப்படி பார்க்குறீங்க? அந்த 1 மணிக்கு முடிக்கிறதுக்குள்ளார வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்கும் போது நைட்டு 2 மணி ஆனாலும் செல்ஃபோனை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்துட்டால் மட்டும் எங்கேருந்து தான் வருமோ அப்படி ஒரு டயர்டு. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன அளிக்கிறார், நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வந்துடுது. ஆமாம், அப்படி ஒரு தூக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறத பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் இருதயத்தில் ஆண்டவர் வைத்த ஒரு பாரத்தை நான் உங்கள் இருதயத்தில் விதைக்க விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்திற்குள் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பூதலூர்லேருந்து ஒரு 13 மிஷினரிகள் வெளியே போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய மிஷினரிங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய கேள்வி என்னென்னா, கடந்த 10 வருடத்தில் எத்தனை மிஷினரிகள் வெளியே போயிருப்பாங்க அப்படின்றது தான். எப்போ சொல்லுங்கள். கடந்த 40 வருடங்களுக்கு முன்பாக சென்றோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக போயிருப்போம். இந்த 2000 அடித்தது யாருக்கு அடி விழுந்துச்சோ இல்லையோ சபைகளுக்கெல்லாம் என்ன வந்திருக்கு. Hallelujah. We have lost the first love.
ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நாம் எழும்ப வேண்டிய நிலைகளை குறித்து கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். We all need to rise up again. நமக்கு இன்னொரு எழுப்புதல் தேவை. ஆமென். எத்தனை பேர் அது வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்கும் இன்னொரு எழுப்புதல் தேவை. We all need another revival. 1905ஆம் ஆண்டு இந்தியாவுக்குள்ளே முதல் முறையாக பண்டிட் ரமாபாய் முக்தி மிஷனில் ஒரு எழுப்புதல் உண்டானது. அதே எழுப்புதல் அங்கிருந்து டோனாவூரில் எமி கார்மைக்கல் அம்மையாருடைய அநாதை இல்லத்துக்குள் வந்தது. 1905-6 உண்டான எழுப்புதலில் அதிகபட்சம் பயன்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள். யார்? அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கல்யாணமே பண்ணாத அம்மா, இன்னொரு அம்மா விதவைகளை வைத்து பராமரித்து கொண்டிருந்தவர்கள். 2000 அநாதை பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வைத்து வளர்த்து கொண்டிருந்தவர்கள் பூனாவில். ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களை சந்தித்து விட மாட்டீரா? உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் ஒரு பெரிய எழுப்புதலும் உண்டாகிறதே, எங்களுக்கு அது உண்டாயிராதா அப்படின்னு சொல்லி ஏங்கினார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். ஆண்டவர் அந்த அதிகாலை வேளையில் விதவைகள் மத்தியில் தம்முடைய பரிசுத்த வல்லமையை ஊற்றினார். ஆமென். அல்லேலூயா. அந்த விதவைகள்லாம் சேர்ந்து 2 பேராக போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. கிராமங்களில் எழுப்புதல் பற்றி கொண்டது. முக்தி மிஷனில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரம்பி பிள்ளைகள், அநாதைகள்லாம், விதவைகள்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் டோனாவூர்ன்ற பகுதியில் அங்கே இருந்த எமி கார்மைக்கல் அம்மையார், அவங்க தேவதாசி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி வளர்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அங்கே தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? தொடுவார்னு சொல்லி ஜெபிக்க அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த தாய் தகப்பனற்ற அநாதை நிலைமையில் இருந்த அந்த பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதிகாலை 5 மணிக்கு ஜெபம் நடக்க ஆரம்பிச்சது. கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. இந்த 2 இடத்துலையும் எழுப்புதல் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து, ஐயோ 2 பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வந்திருக்கேன்னு ஜெபம் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் வந்துருச்சு. கோயம்புத்தூரில் எழுப்புதல் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டு சென்னையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார்கள். சென்னையில் என்ன வந்துருச்சு? அல்லேலூயா. இப்போ எனக்கு இங்கே பார்க்கும்போது இங்கே பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு எழுப்புதல் வந்து இந்த மீட்டிங் நான் ஸ்டாப்பாக போய் இங்கே லிஸ்ட் இருக்குது எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு, அதெல்லாம் தாண்டி தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே நம்மளை நிரப்பி நம்மளை ஒரு மகிமையான மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வந்து விடாதா என்பது தான் நம்முடைய இயக்கமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. We have lost the favor of God. இன்றைய திருச்சபை எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்து விட்டது. ஆனால் எதையும் இழக்காத நிலையில் இருப்பதை போலவே இருக்க பழகிவிட்டது. ஆமென். நேற்று தினத்தில் ஆர் ஸ்டான்லி அண்ணன் கூட பேசி கொண்டிருந்தேன். வேலூரில் இருந்தேன் நேற்று. ஆர் ஸ்டான்லி அண்ணங்கிட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்களோட இருந்து சில கேள்விகளை கேட்டு எழுப்புதலை குறித்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, எத்தனை பேருக்கு ஆர் ஸ்டான்லி அண்ணன் தெரியும்? தெரியுமா? பிளெஸிங் யூத் மிஷன் இப்போ அண்ணன் சொன்னாங்கல்ல, அவங்களோட தான் நேற்று இருந்தேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இன்றைய சபையிலிருந்து எடுபட்டு போய்விட்டால் சபையின் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் ஆகாது, எப்பயும் போல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் எதை பழகிட்டோம். இப்போ கூட பாருங்கள், ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறாரா, இடைபடுறாரா நமக்கு
ஒரு காலத்தில் மெசேஜ் பேசும்போது ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளாம் ஒரு காலத்தில் மெசேஜ் பேசும்போது பரிசுத்தவான்கள் ஜனங்கள்லாம் ஆவியில் நிரம்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, திட்டு வந்தா அல்லேலூயா, வாக்குத்தத்தம் வந்தா ஆமேன், இது ரெண்டும் கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதுக்கு ஆமேன் சொல்கிறோம் எதுக்கு அல்லேலூயா சொல்கிறோன்னு தெரியாமல் போச்சு. நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு கேட்டால் ஆமேன்றாங்க நம்மால். இப்போ அல்லேலூயா எதுக்கு ஆமேன் எதுக்கு சொல்லணும்? ஏதோ பாஸ்ட் கோவத்தில் ஏதோ திட்டாருன்னா என்ன செய்யலாம், அல்லேலூயா சொல்லி அப்படியே ஓட்டி ஆண்டவரே மகிமை உமக்கு வரட்டும் அப்படின்னு. ஆமேன் சொல்கிறது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவாராக, கர்த்தர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லணும்? அல்லேலூயா. இப்போ தான் உயிர் வந்திருக்கு உள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இன்றைக்கி மீட்டிங் முடியாது, இன்றைக்கு இரவு ஜெபம். அல்லேலூயா சோதரம். தேவ பிரசன்னத்தில் தங்களை மறந்து விட்டவர்கள் என்றைக்கு வருகிறார்களோ அந்த இடத்துல தான் என்ன வருகிறதுனா எழுப்புதல் வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்தில் என்ன அந்த முதல் சபையை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இந்த 7 நட்சத்திரம் என்ன, 7 பொன் குத்து விளக்குகள்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க. என் கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் பொன் குத்து விளக்கு ரகசியத்தையும் எழுது. அந்த நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும். அப்போ 7 சபையின் மத்தியிலும் யார் உலாவி கொண்டிருக்கிறார்? ஆவியானவர் கிறிஸ்து என்ன செய்கிறார்? நிலையங்கி தரித்தவராய் கிறிஸ்து என்ன செய்கிறார்? உலாவுகிறார். அல்லேலூயா. இயேசு அந்த முதல் சபை காலத்தில் எல்லா சபைக்குள்ளேயும் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஆமேன். ஆனால் 7வது சபை காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கும் போது சொல்கிறாரு, 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், இதோ வாசற்படி நின்று, அப்படின்னா எங்கே இருக்கார் இயேசு? இப்போ வெளியே போகலை, வெளியே விட்டு கதவை சாட்டியாச்சு. இயேசுவை வெளியே விட்டு என்ன செஞ்சாச்சு? மத்தியிலேயே இருக்கீங்க. we don't want Christ as a center of our church, let Christ be outside. கிறிஸ்துவே நீர் வெளியே இரும், நாங்கள் உள்ளே ஆராதனை நடத்துகிறோம், நாங்கள் இன்றைக்கு ஜெபம் நடத்த போகிறோம், நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க. இப்போ கூட பாருங்கள், நான் இங்கே வந்து மெசேஜ் ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு தங்கச்சி வாட்சை வச்சு டைம் பார்த்தாங்க, கலட்டி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? வாட்சை கலட்டி என்ன செஞ்சாங்க? டைம் பார்த்துட்டு வாட்சை வச்சாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சோழி முடிஞ்சுதுரா இன்னைக்கு. அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா நமக்கெல்லாம் ரொம்ப டைம் கான்ஷியஸ்னஸ் என்ன செஞ்சிருச்சு. இப்போல்லாம் நாங்கள்லாம் பைபிள் காலேஜில் என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமில்ல, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா ஜனங்களுடைய கவனம் என்ன செஞ்சிருமா? செதறிடுமா. ஆனால் இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணார், கையில் இருக்கிற அப்பத்தை கூட சாப்பிட மறந்துட்டான். யார்? ஒரு சின்ன பையன். அப்படி தானே? அப்போ நம்ம எதை பிலீவ் பண்ணுறோம் பாருங்களேன். we started believing in psychology than the spirituality. ஆமென். ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே போகிறத மறந்துட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அங்கே தான் விழுகை துவங்குகிறது. என்றைக்கு திருச்சபை தன்னுடைய உன்னதமான ஸ்தானத்தை மறந்து அந்த ஸ்தானத்தை இழந்து அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சிந்திக்க துவங்குகிறதோ அன்றைக்கே எழுப்புதல் என்கிற நதி பாய்வது தடைபட்டு போகிறது. ஆமென். அல்லேலூயா. We all have a church that is very active. நமக்கு எல்லாருக்கும் அற்புதமான திருச்சபைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாம் பல அற்புதமான சபைகள்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அற்புதமான ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். நானும் ஒரு பாஸ்டர்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். நான் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. நான் இவாஞ்சலிஸ்டாக இருந்து
அதுக்கப்புறம் பாஸ்டராகி உலகத்திலேயே பிடிக்காத வேலைக்கு நான் வந்தேன். எப்படி? உலகத்தில் இந்த வேலை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். பாஸ்டராக மட்டும் வாழ்க்கையில் மாறவே மாட்டேன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆண்டவர் என்னை 15 வயதில் ஊழியத்திற்கு அழைத்து, எனக்கு 14.5 வயசு கரெக்டாக என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது இடிமுழக்க மக்கள் ஊழியம்ன்ற அந்த பேரை கொடுத்து என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் எனக்கு 15 வயது இருக்கும்போது, நீ அநேக ஊழியர்களை உருவாக்குவேன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ரைஸ் அன் ஆர்மி ஃபார் ரிவைவல், எழுப்புதலுக்காக ஒரு சேனையை உருவாக்கு, நீ அநேக ஊழியர்களை உருவாக்குவ அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அதற்கு பின்பு கொஞ்சம் அவருக்கு அல்வாலாம் கொடுத்து அவர்கிட்ட அடி வாங்கி முட்டு சந்தில் தாண்ட நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்றதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த முட்டு சந்திலேருந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நல்லா இருந்த வாழ்க்கை நாரி போச்சு, நீங்கள் சொன்னதை கேட்காம ஓடினதுனால எல்லாம் மாறி போச்சுன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். நான் முடிவு பண்ணியிருந்தேன், ஐ வில் பி எ டீச்சர் அண்ட் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் அ ப்ராஃபட். எனக்கு எந்த வேலை மட்டும் கிடையாது, அப்போது எனக்குள்ள ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால பாஸ்டர் ஆக மாட்டேன், அப்போஸ்தலன் ஆக மாட்டேன், மற்றது எல்லாம் ஆவேன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் என்னை பைபிள் டீச்சராக மாற்றி ஒருத்தருக்கு டீச் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி பைபிள் காலேஜில் 45 பேர் படிக்கிறாங்க. ஆண்டவர் என்னை ஃப்ரீயாக தான் நடத்த சொன்னார். இது வரைக்கும் வெளிநாட்டு காக்கா வெள்ளை காக்கா ஒரு காக்காவும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் கிருபையினால் கடந்த 25 ஆண்டுகளாக டீச்சிங் மினிஸ்ட்ரியில் இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். கடந்த 22 ஆண்டுகளாக திருச்சபை போதகராக, முழு நேர போதகனாக, அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பாஸ்டராக கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் இருக்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எனக்கு உங்கள் பாரம் கவலையெல்லாம் தெரியும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கிட்ட பாரம் இல்லாதது தான் பிரச்சனை, நம்மக்கிட்ட செயல்பாடு இருக்குது. என்ன இருக்குது? எபேசு சபையை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் நம்முடைய திருச்சபைக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆதி நிலை அடைய வேண்டும். ஆமேன். அந்த பழைய நிலைக்கு சபையை ரெஸ்டோர் பண்ணணும். ஆமேன். நம்ம அந்த பழைய நிலை என்பது வேற ஒன்றும் இல்லை, சூப்பர் நேச்சுரல் டெடிகேஷன். எப்படிப்பட்ட டெடிகேஷன்? சூப்பர் நேச்சுரல் டெடிகேஷன். அளவு கடந்த அற்புதமான அர்ப்பணம் இல்லைன்னா நடந்திருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணம் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? அழைப்பா அர்ப்பணமா அப்படின்னா, அழைப்பும் அர்ப்பணமும் செயல்பட்டாதான் என்ன வரும்? எழுப்புதல் வரும். வெறும் அழைப்பு வச்சு என்ன செய்யாது? எழுப்புதல் வராது. என் கூட ஊழியனா அழைக்கப்பட்டவர்கள் 4 பேர். 4 பேரில் நான் ஒருத்தன் தான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். மீதி 3 பேரில் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருத்தன் திருச்சியில் இருக்கிறான், ஒருத்தன் சவுதி அரேபியாவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் வனாந்திரத்தில். சொல்லுங்க, மேய்க்கிறது எருமாதில் என்னடா பெருமைன்னுவாங்க. அந்த மாதிரி 4 பேரில் 3 பேர். ஆனால் அழைக்கப்பட்டது. இப்போ நான் என்ன செஞ்சேன்? நான் அர்ப்பணித்தேன். ஆமேன். நம்ம பாட்டெல்லாம் நல்லா பாடும், அர்ப்பணித்தேன். அப்படியே கையை தூக்கி நம்மளை ஆளுங்களை இப்போ பாட சொன்னால் அப்படி அல்லேலூயா ஆண்டவரே மயங்கிடுவார். என்ன பாட்டு போடுறாங்கய்யா அப்படி. இந்த வாயில் சொல்கிற அர்ப்பணம் இல்லை இது. அர்ப்பணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் +2 முடிக்கும் போது 570 மார்க் எடுத்து நீட்டில் உங்களுக்கு
டாக்டருக்கு வாய்ப்பு கிடைச்சு, இல்லை கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறாருன்னு விட்டுட்டு வர்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் எப்படி தெரியுமில்ல, விளங்காதது. நான் பைபிள் காலேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன மாதிரி பரிதாபத்துக்குரிய ஒரு ஊழியன் உலகத்திலேயே இருக்க மாட்டான். பைத்தியம், லூஸு, குடியார பய, மெண்டலு, கஞ்சா. என்ன அப்படி பார்க்குறீங்க ஒரு மாதிரி? சபையில் அடங்காதது, சபையில் விளங்காதது, சபையில் திருத்த முடியாதது, அத்தனை பேரையும் என்கிட்ட கொண்டு வந்து நிச்சிடுறாங்க. அதுவும் சிறப்பாக என்னுடைய நண்பர்கள் அப்படியே அவங்களே வந்துடுவாங்க. முன்னாடி வந்து நின்னவொன்னே அவங்க மூஞ்சியும் பார்ப்பேன், இவன் மூஞ்சியும் பார்ப்பேன். ஒருத்தன்ட்ட கேட்டேன், தம்பி கூட்டு வந்திருக்கிறது நண்பர், யார் நண்பர், கூட்டு வந்திருக்கிற முகம் சர்ச்சுக்கு போன மாதிரியே தெரியல. நான் கேட்டேன் அவன்கிட்ட, தம்பி சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு கேட்டேன். என்னது ரட்சிக்கப்பட்டிருக்கியான்லாம் கேட்கல, ஏன்னா தெரியுது அந்த முகத்தை பார்த்தா என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னு. நான் கேட்டேன் சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு கேட்டேன். போயிருக்கேன் நான். எனக்கு சந்தேகத்தில் எப்போ போனேன்னு கேட்டேன். 5வது படிக்கும் போது ஒரு தடவை போயிருக்கேன்னா. எத்தனாவது படிக்கும் போது போயிருக்கானா? அதுவும் எப்போ? ஒன்ஸு. அப்போ நீ நேராக இங்கே தான் சர்ச்சுக்கே வரப்போறியான்னு கேட்டேன். ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டேன். திருந்தலான்னு நினைக்கிறேன். அப்படி என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னால் நீங்கள் வருந்துவீங்க, அதனால் வேண்டான்ட்டான். அல்லேலூயா. சரி பாவம் பார்த்து விட்டுட்டேன். சரி பிள்ளை திருந்துறானான்னு சொன்னேன். 1 மாதம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியலன்னா என்ன செஞ்சிருவேன்? ஆண்டவர் கிருபையில் அந்த பையன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இன்றைக்கி நல்ல பையனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அவங்களெல்லாம் உருவாக்குறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இந்த அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள், இந்த அர்ப்பணிப்பு தாயின் கருவில். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிருக்கும். வயிற்றில் என்ன இருக்காது? புல்ல பூச்சி புழு எதுவுமே வந்திருக்காது. வயிற்றில் தடவி தடவி சொல்லுவாங்க, ஆண்டவரை எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவனை சாம்வேல் என்று பேரிட்டு உம்முடைய ஊழியத்துக்கே தந்து விடுவார். ஆண்டவரும் பாருங்கள் அப்படியே நம்பிடுவார். பாருங்கள், நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்துருவார். அதுவும் லட்டு மாதிரி ஆம்பளை பையலாக கொடுத்துருவார். அவன் பார்த்திங்கன்னா ஐயோயோ துருன்னு இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான், செம்மையாக இருப்பான். இந்த அக்கா அவனை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருப்பாங்க. என்ன ஸ்கூலு? நல்ல அற்புதமான ஸ்கூலு. ஓஹோ ஆகான்னு அவனை படிக்க வச்சு ஆண்டவர் நினச்சிட்டு பாரு, பிள்ளைக்கு நல்ல ஞானம் கொடுப்போம், நல்லா படித்து எங்கே வருவேன், ஊழியத்துக்கு வருவான் அப்படின்னு. நம்ம அக்கா இல்லை, நல்லா படித்து அவன் 10th மார்க்கை பார்ப்பாங்க. ஆஹா பிள்ளை செம்மையாக படிக்கிறானே, ஒரு டாக்டர் நமது வீட்டில் உதித்து விட்டான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆண்டவர் கேட்பாரு, வயிற்றில் தடவி தடவி சொன்னியே ஊழியத்துக்குன்னு. இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே ஊழியத்தை நாங்கள் தாங்குவோம். என்ன செய்வோம்? 1970, 60 நாங்கள் பிரசங்கத்தில் என்ன சொல்லுவோம்? வீட்டிற்கு ஒரு மகனை கொடுங்கள் அப்படின்னு கூட சொல்கிறோம். வீட்டுக்கு ஒரு மகனை கொடுத்துட்டாங்க. ஐயா பாருங்க 35 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆமாம், நாங்கள் கூப்பிடுவோம், வீட்டுக்கு ஒரு மகனை கொடு அப்படின்னு. வீட்டை அனுப்பல, வேற யார் அனுப்புவா? கத்துவோம், கதறுவோம். இப்போல்லாம் நாங்கள் கத்துனா பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. பாஸ்டர் ஏன் வலிப்பு அந்த மாதிரி கத்துறாரு, ரொம்ப ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. குடுன்னவனை கொடுத்துருவாங்க அன்னைக்கு பிள்ளைய. இப்பெல்லாம் எப்படி தெரியுமில்ல, கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி என்ன செய்யறது, எடுத்துடுறது. +2 முடித்த உடனே அவனுக்கு பாருங்க, பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணி, பாஸ்டர் ஒரு நல்ல இடமா பாருங்க. நான் பாஸ்டராக தான் கேட்டுருவேன், எம்மா வயிற்று தடவி தடவி சொன்னியே ஆண்டவருக்குன்னு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. எத்தனை பேர் ஏமாத்திட்டு தெரியுமா? இங்கே எத்தனை ஏமாத்துக்காரங்க உட்காந்துருக்கிறீங்கன்னு உங்கள் வயிற்று தடவி பார்த்துட்டு சொல்லிக்குங்க. இதில் வேற 2 பொம்பளை பிள்ளைய பெற்றிருப்பாங்க, 3ஆவதும் பொம்பளை பிள்ளையாக பிறந்துற போகுதுன்னு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுத்தால் உமக்கே தருவேன்னு ஏமாத்தின அக்காங்க எத்தனை பேர் இருக்காவளோ தெரில. இங்கே எல்லாம் பாதி பய ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்கேன், இன்ஜினியர். என்னது? பாதி பய கப்பலில் உட்காந்துருக்கேன். என்னடான்னா மெரைனில் படித்தான். பாதி பேர் ஏரோப்ளைனில் உட்காந்துருக்கான். அப்புறம் எங்கேருந்து மிஷினரி போகிறது? பூதலூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பூதம் தான் போகும்.
நான் சும்மா உங்களை வச்சு இப்படி தாளாட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்னு நினச்சிங்களா? ஒரு காலத்தில் நீங்கள் அனுப்பி இருந்து இப்போ அனுப்பலைன்னா நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் அனுப்புகிற ரேஷியோ குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்கள் அர்ப்பணத்தில் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன். எனக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்தார். நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன், நான் எப்போ அழைக்கப்பட்டனோ அப்போ என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைச்சிட்டார். ஆமேன். எனக்கு 15 வயசுலேயே முடிவு பண்ணியாச்சு, எனக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அது யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். ஏன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அவன் சந்ததிக்கு ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆதாம் வயிற்றுலேருந்து எத்தனை பிள்ளை பிறந்தாலும் ஆதாமின் பாவம் உள்ள. அப்போ என் அழைப்பு மட்டும் வராதா? இதில் நெப்போட்டிசம் வேறு சில பேருக்கு. பாஸ்டர் நெப்போட்டிசம் பேசுகிறேன். நோ நெப்போட்டிசம். வரலாம் என்னது, என்ன அரசியலாம்? வாரிசு அரசியல் பேசுகிறேன். எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்களாம்? முதல் திருச்சபையின் பிஷப் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல் சபையின் பிஷப் யாருன்னு தெரியுமா? பேதுரு கிடையாது, யாக்கோபு. யாக்கோபு இயேசுவின் சகோதரன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் இன்சார்ஜ் யாருன்னு இருக்கு? பேதுருவெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாருன்னு இருக்கு இயேசு உயிர் தெழுந்த அன்னைக்கு. ஆனால் நம்ம யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம், தான் சகோதரனை இயேசு சந்தித்தாருன்னு இருக்கு. யாக்கோபுக்கும் தரிசனமானார். என்ன ஆனார்? யாரா அவன் அப்படின்னா, தம்பிக்கிட்ட போய் மண்டையில் 2 பட்டு பாடுறா, கையை பாடுறா. கிறுக்கு பேல 30 வருஷமாக கூட இருந்திருக்கிறேன், நம்ப மாட்டேன்ட்ட. முதல் அற்புதத்தெல்லாம் பார்த்தா திராட்சை ரசத்தை நல்லா நக்கி குடிச்ச அன்னைக்கு அங்கே இருந்தாங்கன்னு இருக்கு. அவங்க மொத்த குடும்பமே இருந்திருக்கு அற்புதத்தை பார்க்கறதுக்கு. எல்லாம் அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு பின்மாறி போச்சு. வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து இயேசுவின் மார்பில் சாஞ்சிருந்தான் பாருங்க. யோவான் சித்தி பையன், யாக்கோபும் சித்தி பையன். இந்த 2 பேருக்கும் பொண்ணு கொடுத்தவன் யாரு? பொண்ணு எடுத்தவன் பேதுரு. ஆக மொத்தம் எல்லாம் யாரு? நம்ம எப்படி தெரியுமில்ல, மாமே மச்சம் உறவு ஒட்டு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, எல்லா வேலையும் திட்டு போய. எப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடணும் சொல்லுங்க, ஒரு ஆளை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல உங்கள் பிள்ளைகளை, என் பிள்ளைகளை நான் முடிவு பண்ணிட்டேன். 3 பேரும் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். +2 வரைக்கும் தான் படிக்க வைப்பேன். என் பிள்ளைங்க பிறந்து ஸ்கூலுக்கு போய் அவனை சேர்க்கும் போது, ஜான்சனை சேர்க்கும் போது சொல்லிட்டேன், மனே இந்த ஸ்கூல் தான் 14 வருஷம் இந்த ஸ்கூல். ஏன்னா எல்கேஜியில் சேர்த்தேன். அதனால் 14 years you have to study here and then you will come to my Bible college. எனக்கு ஆண்டவர் அப்போ பைபிள் காலேஜ் கொடுத்துருப்பாரு. என் காலேஜில் நீ 3 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் நீ உலகத்தில் எங்கே வேணாலும் போ, படி பைபிள் காலேஜ், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஆக மொத்தம் +2 வரைக்கும் தான் உன்னை படிக்க வைப்பேன். பேசிக் எஜுகேஷன் எவ்வளோ தான்? +2 தான். +2 முடித்தேன். இவன் +2 முடிக்கும் போது என்கிட்ட ஆண்டவர் நல்ல தரமான பைபிள் காலேஜ் கொடுத்துருந்தார். பைபிள் காலேஜ் பேட்சஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவன் பைபிள் காலேஜ் வந்தான், 3 வருஷம் முடித்தான். 3 வருஷம் முடிஞ்ச உடனே நான் அப்போ சொல்லிவிட்டேன், சும்மாவாது உன்னை ஃபாரினில் படிக்க வைக்கிறேன்னு. ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவோம், அது தீர்க்க தரிசனம்லாம் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவன் இப்போ பிலிப்பைன்ஸில் MDiv படிக்கிறான், அதாவது மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி அப்படின்ற ஒரு படிப்பு படித்து முடிக்க போகிறான். கிராஜுவேஷன் வாங்க போகிறான். ஆள் பார்க்கறதுக்கு சின்ன பையனாக தெரியுமா, அதனால் சின்ன பையன் நினச்சிடப்படாது நீங்கள். அவன் வந்து இப்போ பாஸ்டர். அவன் அல்லேலூயா. அவன் என்ன சொல்லப்படாது, இன்னும் கொஞ்சம் நாளில் அவருன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் சும்மா. 2வது ஒரு பொம்பளை பிள்ளை, எப்படியாவது நல்லா படித்தா டாக்டர் ஆக்கி, எப்படி டாக்டர் ஆக்கி மிஷினரியாக போகட்டும். அவள்கிட்டையும் சொல்லியிருந்தேன், மகளே +2 வரைக்கும் தான் இந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜு. நீ பைபிள் காலேஜுக்கு வர்றப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கொடுத்து பைபிள் காலேஜ் தனியாக ஒன்று பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆரம்பிப்பேன், அவங்களையும் நடத்துவேன். அப்படி படிக்காத மாதிரியே இருப்பா, மார்க்கு நிறையா வாங்குவாள். நீட் எழுதுகிற அளவுக்கு மார்க் வாங்கிட்டா, 500க்கு மேலே மார்க்கு. எனக்கா ஒரு பக்கம் அர்ப்பணம், ஒரு பக்கம் அதிசயம். நம்ம பிள்ளை படித்து என்ன வாங்கியிருக்கு. என் பசங்களை படிக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணதே கிடையாது நான். ஆனால் ஒன்று சொல்லுவேன், 80 மார்க் வாங்கி என் மனத்தை காப்பாற்றிரு, 100 மார்க்கில் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். எப்படி நீ 100 மார்க் வாங்கினீங்கன்னா எங்கே வைப்ப?
ஏதாவது உலக காலேஜ் போகணும் 80% வாங்கிடு என் மானத்தை வாங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு குறைவாகவும் வாங்கக்கூடாது, அது அதிகமாகவும் என்ன செய்ய தேவையில்ல, வாங்க தேவையில்ல. 2வது பொண்ணு முடித்தா அவள்கிட்ட கேட்டேன் என்னம்மா அப்படின்னு. அவள் சொன்னா நான் ஊழியத்துக்கு வர்றேன். அல்லேலூயா. அவள்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், அம்மா டாக்டராக போறியா அல்லது டாக்டருங்களுக்கு ப்ரேயர் பண்ண போறியான்னு. அவள் சொன்னா நான் டாக்டருங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற வேலையை வச்சுக்கிறேன், டாக்டராகிற வேலைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. அவள் எப்போ பைபிள் காலேஜுக்கு வந்தாலோ அப்போ எங்கள் ஊரில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜ் படிக்க வருவாங்க பார்த்தீங்களா, பொம்பளை பிள்ளைங்க, அவங்கெல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக மொத்தம் அவங்களுக்குலாம் அவள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டாக்டர்ஸ்க்கு அவள் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவள் 3 வருஷம் முடிச்சிட்டா. இப்போது வேறு பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. எங்கால் கடைசி ஆள் ஒருத்தன் இருந்தான். அவன் யாருன்னா கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் துருன்னு ரவுடித்தனம்லாம் ஈஸியாக பண்ணுவான். யாரை அடிக்கிறான்லாம் தெரியாது, ஆனால் அடிச்சிருவான் ஸ்கூலில். ஆனால் வீட்டுக்கு வரும்போது என்ன ஒரு பரிசுத்தவானவன் அப்படின்ற மாதிரி தான் வருவான். அல்லேலூயா. ஸ்கூலில் ஒரு கேங்கு, சர்ச்சில் ஒரு கேங்கு. இந்த 2 கேங்குக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பான். ஸ்கூல் கேங்கு வீட்டுக்கு என்ன செய்யாது, வராது. அந்த மாதிரி ஒரு கேங் லீடர். அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன், ஆள் கொஞ்சம் எப்படி இருக்கான், ஹார்டாக இருக்கான் உன்ன மாதிரியே அப்படின்னு. உடனே பார்த்தேன், இவனை சரி பண்ணோன்னா நம்ம தானாக சரியாக மாட்டான். நம்ம எப்படி கேம்ப்பாக போனோமோ அப்படி என்ன செய்வோம், அனுப்புவோன்னு சொல்லி பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் 2024 ஹேலோவுக்கு அனுப்பிவிட்டேன். ஜனவரியில் போகும்போது சொன்னேன், சும்மா போனால் போகமாட்டான், ஒரு 10 பேரை கூட சேர்த்து அனுப்பிவிட்டு லீடராக்கி கூட்டு போடாமல் அவனே அப்படின்னு அனுப்பிவிட்டேன். எப்படி, நீ தான் இந்த டீமுக்கு லீடரு. சில பேருக்கு பாருங்கள் கீழே இருக்குன்னா பிடிக்காது, லீடர் ஆக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வருவான் சபைக்கு. ஏதாவது ஒரு குட்டி டம்மி டீமாவது உருவாக்கிடணும் அதுக்கு. இந்த பாரு இந்த விளங்காத இந்த டீமுக்கெல்லாம் நீ தான் யார், லீடர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோ, பாஸ்டர் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னு. இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே என்ன ஆகிப்போச்சு, ஓ அப்படி ஆகிப்போச்சு. உடனே போனேன். போயிட்டு வரும்போது நல்ல முகத்தெல்லாம் ஒரு மாற்றம், கேரக்டரில் ஒரு மாற்றம். முடிஞ்சுது 3 நாள். அது முடிஞ்ச உடனே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. மார்ச்சில் எக்ஸாம் முடிஞ்ச உடனே 7 நாள் அகஸ்டின் ஜெபகுமாரன்னு ஜென்னெக்ஸ்ட்னு ஒரு கேம்ப் வச்சுருக்கார். 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கேம்ப் நடக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஜென்னெக்ஸ்ட் கேம்ப் தெரியும்? சாயர்புரத்தில் நடக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில். 7 நாள் 500 ரூபா தான் ஃபீஸு. ஒன்றும் பெருசாக காசுலாம் கிடையாது. நல்ல டென்ட்டில் தங்க வச்சு சூப்பராக நடத்துவாங்க. 7 நாளும் கண்டினியூஸாக டிசேபிள்ஷிப் கோர்ஸ் நடத்துவாங்க. சர்ச்சுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நடத்துவாங்க. அற்புதமான கோர்ஸ், உங்கள் பிள்ளைகள்லாம் தாராளமாக அனுப்பலாம். இந்த 7 நாளுக்கும் இவனை லீடராக போட்டு ஒரு 11 பேரை அனுப்புனேன். வண்டியில் கூட்டு போடா ராஜா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த கேமராலாம் அந்த பிடிச்சி இந்த பசங்க பண்ணுறாங்க பாருங்கள், அந்த படிப்பு படிக்க போகிறேன்னா. நான் ஊரில் இருக்கிற எல்லா கேமராவும் வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில். கிட்டத்தட்ட இன்னும் 4 கேமரா இருக்குது சர்ச்சில். நான் சொன்னேன், ஏன்டா மற்றவங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுக்குறேன், நீ என்னென்ன விஸ்காம் படிக்கிறேன் பிஸ்காம் படிக்கிறேன்னு அங்கே போகிறேன்ற அப்படின்னா. அவன் சொன்னான், இல்லை டாடி உங்களுக்கு ஊழியத்துக்கு இன்னும் அப்படியே பெரிய லெவல் கொண்டு வருவேன் டாடி அப்படின்னா. நீ நம்ம சில நேரம் ஆர்கியூ பண்ணால் என்ன செய்யாது, செட் ஆகாது. சைடில் போய் அங்கே ஏற்றுறான். எங்கே, அவங்க மம்மிக்கிட்ட. மம்மி 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 அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நீ முதல்ல கேம்புக்கு போயிட்டு வாடா, அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு கேம்புக்கு அனுப்புனேன். 7 நாள் போயிட்டு ரிட்டன் வந்த உடனே விஸ்காம் அப்படின்னா, அதெல்லாம் தேவையில்லை, பைபிள் காலேஜுக்கே வர்றேன் அப்படின்ட்டான். என்ன இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எழுப்புதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற எழுப்புதலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலன்னு வச்சுக்கோங்க, மொத்த திருச்சபையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் பேச்சில் இல்லைங்க, நான் செய்கையில் செஞ்சிட்ருக்கிறத சொல்கிறேன். என் பையன் 3வது பையன் 2nd இயர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்ருக்கிறான். 2nd இயர் படிச்சுட்ருக்கிறான் இப்போ. அல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் இன் த வே ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கான வழியில், கர்த்தருக்கேற்ற வழியில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தலை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு எழுப்புதல் போகவே போகாது. எனக்கு சந்தோஷம், இந்த பிள்ளைகள்லாம் ஒயிட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் பைபிள் காலேஜ் பிள்ளைங்க இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் சோத்துறோம். என்ன இப்படி பார்க்குறீங்க எல்லாரும்? அப்போ ஒயிட்டு போட்டால் தான் நாங்கள் பரலோகம் வருவோமா? அதெல்லாம் சொல்லவே இல்லையே, நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் இன்னும் என்னைக்கு சொன்னோம் நீங்கள் ஒயிட்டு போட்டால் தான் பரலோகம் வருவீங்கன்னு? இல்லை. ஆனால் அட்லீஸ்ட்டு இந்த போய் பாருங்கள், இந்த சமயபுரத்துக்கு போகிறது கூட்டமாக போகுது, மஞ்சள் சேரையை கட்டிக்கிட்டு நடு ரோட்டில் போகுது.
சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெக்கமே போடுறதில்ல, கருப்பு. அப்பா நமக்கு மட்டும் என்ன வெக்கம் வருது சில நேரம்லாம். ஏன்னா என்ன மிஸ்ஸிங்கிறது மட்டும் சொல்கிறேன். அர்ப்பணம் மிஸ் ஆயிடுச்சு சபையில். என்ன மிஸ் ஆயிடுச்சு? அங்கே தான். எங்கேருந்து விழுந்த அப்படின்னா அர்ப்பணத்திலேருந்து விழுந்துட்ட. எதுலேருந்து விழுந்துட்ட? எல்லாரும் சொல்லுங்க, எங்கேருந்து விழுந்துட்டீங்க? ஆமாம், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து முன் செய்த கிரியைகளை செய்யணுமா? வாசிங்க 5ஆம் வசனத்தை. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திரும்ப ஆக்ஷன்ல வரணும். என்ன வரணும்? இப்ப பேச்சில் இருக்கு நம்ம கிட்ட. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஆமென். நம்ம முன்னாடி செஞ்ச ஊழியத்தை நம்ம இப்ப செய்யல. ஆமென். ட்ராக்ஸ் கொடுக்க போனோமே, இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கையில் ட்ராக்ஸை கொடுத்து அனுப்புவோமா? சொல்லுங்க, அனுப்புறீங்களா? அனுப்பலையா? நான் முதல்ல பிரசங்கம் பண்ணது தெருவில். இன்னும் 2 மணி நேரம் பேசினாலும் நீங்கள் என்னை கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நான் கதையாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் கதையாக சொல்கிறத பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கவனம் மிஸ் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. ஆமாம். ஏன் எப்படி கவனிக்கிறீங்க? என்ன ஒன்றும் இல்லை. 14 வயசில் கர்த்தர் என்ன எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்னு வசனத்துலேருந்து பேசினார். போனேன். ஒரு 4 பேர் கோலி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டேன், இங்கே வா பாட்டு சொல்லி கொடுக்குறேன்னு கூப்பிட்டோன்னே ஒரு 10 சின்ன பசங்க வந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தேன். பெரியவங்கெல்லாம் ஒரு 20 பேர் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த கதையிலேயே சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் என் முதல் பிரசங்கம், இதுதான் என் முதல் ஊழியம். 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 31 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனால் பேச்சுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப வருஷமாக பழகியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்க என்ன மாதிரியே எழுப்புதலில் இருக்கணும் அப்படின்னா இவனும் என்ன பண்ணணும், என்ன மாதிரியே ட்ரைனிங்கில் போகணும். நம்ம போன பாதையில் போனால் தான் நம்ம பிள்ளை கரெக்டாக வருவான்ட்டு என் பையன் கடைசி ஆள் வந்தான் பாருங்க. அவன் வந்தவொடனே சொல்லிட்டேன், போப்பா நீ போய் ஏதாவது கிராம ஊழியம் செய்யணும். 17 வயசுலேயே சொல்லிட்டேன், நீ ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியத்தில் சண்டே கிளாஸோ ஏதோ ஒன்று நீ நடத்தணும். கூடவே சகோதரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. கூட போ, யாரையாவது அண்ணன்களை கூட்டிகிட்டு போன்ட்டு 2-3 கிராமம் பார்க்குறான். இப்போ புரியல உங்களுக்கு? புரியுதா? சபையில் பாஸ்டர் ஊழியத்துக்கு போனவங்க பையனை அனுப்புங்க. ஐயோ என் பையன் சரிப்பட்ட மாட்டான், சின்ன பையனா. என்ன பையனா? சின்ன பையன் பாஸ்டர், பாவம் பாஸ்டர். உங்களெல்லாம் கேம்புக்கு அனுப்புனா அனுப்புறது இல்லை. ஒரு பாஸ்டர் பாவம். இவங்கெல்லாம் சர்ச்சை கூட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும். ஐயோ பாஸ்டர் என் பையன்கிட்ட கொடுக்காதீங்க விளக்கமாத்த, நான் பிடிக்கிறேன். ஏன்? அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகும்போது நீங்களே வேலைக்கு போவீங்களா? சர்ச்சில் முதல்ல வேலை செய்ய விடணும், சர்ச்சில் ஊழியத்துக்கு விடணும். ஒன்றும் விடுறது கிடையாது. சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு வரதே கிடையாது. ஒரு பையன் எப்போ ரட்சிக்கப்படுவான் தெரியுமா? 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே தான் ரட்சிக்கப்படுவான். மன்னிக்கணும், 8ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறதுக்குள்ள, அதாவது 13 to 16. இதுதான் சால்வேஷனுக்கு கரெக்டான பீரியடு. 13லேருந்து 16 வயசுக்குள்ளார ஒருத்தன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவனை திரும்ப நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 13 வயசுலேருந்து ஸ்பெஷல் கிளாஸ், 9ஆவது படிக்கிறான் பாஸ்டர் ஸ்பெஷல் கிளாஸ், 10ஆவது படிக்கிறான் பாஸ்டர் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் போதாத குறைக்கு டியூஷன் வேறு. நான் எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லிட்டேன், பிரின்சிபல்கிட்டே சொன்னேன், என் பையனை அனுப்ப மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை, உன்னால் முடிஞ்சதை பாரு. 3 பிள்ளைகளுக்கு இதுதான். நீ ஸ்கூலை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வராததுனால இவனை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு எழுதி கொடு, தைரியம் இருந்தா. நான் கலெக்டர்கிட்ட பார்ப்பேன், சிஎம் வரைக்கும் பார்ப்பேன்ட்டேன். சொல்லுங்கள், நமக்கெல்லாம் போராடுற குணமே கிடையாது. ஆவிக்குரிய காரியத்துக்காக நம்ம போராடுறதே கிடையாது. என்ன பண்ணுவோம்? பிள்ளைய அனுப்பி வச்சுருவோம். அவன் மண்டையில் சயின்ஸை திணிச்சு வைப்பான். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். அவன் இன்னும் கொஞ்ச நாளில் குரங்கு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். அவன் மண்டையில் இருக்கிற முடியிலிருந்து நடையிலேருந்து எல்லாம் குரங்கு மாதிரியே மாறிடுது. காரணம் என்ன? அவன் எப்போ கேள்விகள் நிறைந்த நேரத்தில் இருக்கிறானோ அவன் வசனத்தை கேட்கணும். சபையில் வேர்டு அவனுக்குள்ளார போகணும். அவனுக்கு போக வேண்டிய நேரத்தில் போக வைக்கல. நம்ம விழுந்துட்டோம் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம டெடிகேஷன் குறைஞ்சிருச்சு. நமக்கு என்னன்னா நம்ம பிள்ளை. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களை பற்றி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்க எத்தனை வருஷம் படிப்பாங்க? சரி இப்படி சொல்கிறேனே, டிகிரி முடிக்கிறதுக்கு 21, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்கு 2 வருஷமா,
23. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷம் 28. சில பேர்லாம் 30 வயசு தான் பிஹெச்டியை முடிக்கிறான். 30 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டான். எவ்வளோ படிச்சுட்டான்? 30 வருஷம் படிச்சுட்டான். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வேலை செய்வாங்க கவர்மெண்ட்டில்? எத்தனை வயசு வரைக்கும் தங்கச்சி உனக்கு வேலை கொடுப்பாங்க கவர்மெண்ட் கொடுத்தா? 58 அல்லது 60. 30 வருஷம் படிச்சிருக்க, 30 வருஷம் என்ன செய்ய போகிற? அதுக்கப்புறம் நீ 30 வருஷம் உயிரோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, எப்படி தான் இருக்கணும்? சும்மா தான் இருக்கணும். எப்படி தான் இருக்கணும்? எதுக்கு அந்த 30 வருஷம் எதுக்கு தெரியுமில்ல? நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறோம். இப்போல்லாம் பாதி பேருக்கு நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தெரியுமா? 56 தான் நம்ம இந்தியாவுடைய ஏஜ். ஆவரேஜ் ஏஜ் 56 தான். அதுக்கே இல்லைங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி மண்டை போயிடுது. நான் என்ன கேட்குறேன், 30 வருஷம் படித்து 30 வருஷம் அவன் என்ன செய்ய போகிறான்? வேலை செய்ய போகிறான், அவ்வளோதான். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அவன் எவ்வளோ காலம் வாழ போகிறான்? நித்தியமாக 1000 ஆண்டுகள் அவன் வாழ போகிறான். எது முக்கியம்? இப்போ எந்த படிப்பு முக்கியம்? அதுக்கு எப்போ ரெடி ஆகணும்? சின்ன வயசில் ரெடி ஆகணும். அவன் மைண்டு எப்போ பரிசுத்தமாகணும்? சின்ன வயசுலேயே பரிசுத்தமாகணும். உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா ரொம்ப காதை பிடிச்சி திருக்கி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு டார்ச்சர் பண்ணிட்டார் எங்கள் பாஸ்டர், உசுரை வாங்கி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறாருன்னா, நாளைக்கு காலையில் உங்கள் பாஸ்டர் போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவர் உங்கள் நித்தியத்தை குறித்து ரொம்ப கரிசனை உடையவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதான்னு அவர் ஏங்கிறதுனால உங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி. எல்லாரும் சொல்லுங்க, 5ஆம் வசனத்தில் வாசிங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டுன்னா என்னன்னு முதல்ல வாசிச்சோம். சபையிலிருந்தே நீக்கிடுவாராம், சபையவே நீக்கிடுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் அவர் டெடிகேஷன்? வேர் இஸ் அவர் டிசிஷன் மேக்கிங்? கிறிஸ்துவுக்காக என்ன இழந்திருக்கிறோம், என்ன கொடுத்திருக்கிறோம்? காசு கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, அது வேற ஒரு பகுதி. காணிக்கலாம் நம்ம நல்லா கொடுத்துருவோம். ஆண்டவர் சொல்றார், உன்னை நீ எனக்கு காணிக்கையாக கொடுக்கலையே, உன் பிள்ளைகளை எனக்கு காணிக்கையாக கொடுக்கலையே, உன் அன்பை எனக்கு காணிக்கையாக கொடுக்கலையே, உன் அர்ப்பணம் எனக்கு காணிக்கையாக கொடுக்கலையே. எத்தனை பேர் நம்முடைய நாவை கொடுத்துருக்குறோம் இயேசுவுக்கு? எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்லி இருக்கிறோம்? இந்த இரவு வேளையில் ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு அல்லது எழும்பி நிற்க முடிஞ்ச எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம் ஆண்டவரே, எங்கள் அர்ப்பணத்தை மீறிட்டோம் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா, இந்த நாட்களில் அறுப்பு மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான் தனது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னார். எத்தனையோ லட்சம் மக்கள் இயேசுவின் அன்பை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சில தாலுக்காக்களை பார்த்து வருத்தமாக இருக்கும். ஏன்னா உங்கள் தாலுக்காவில் இருக்கிற சர்ச்சஸுடைய அளவு கூட எங்கள் முழு மாவட்டத்துலையும் இல்லை. தஞ்சாவூர், திருவாரூர், சிதம்பரம், அப்படியே நாகப்பட்டினம், அப்படியே தள்ளி அந்த கடற்கரையோர அந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா எழுப்புதல், என்ன எழுப்புதல்! எங்கே போனாலும் 500 விசுவாசிங்க, 1000 விசுவாசிங்க. எங்கள் மாவட்டத்தில் 2 சிஎஸ்ஐ சபை, 2 சிஎஸ்ஐ சபை தான், டிஎல்சியே கிடையாது. பெந்தகோஸ்தே சபையில் 250 பேர் இருந்தால் அதுதான் இருக்கலே பெரிய சபை எங்கள் சபையில், எங்கள் மாவட்டத்தில். நான் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறேன் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்தில் ஒரு 1000 பேர் விசுவாசிங்க. கம்யூனியன் கொடுத்து இடுப்பு உடஞ்சி போச்சு எனக்கு. பாஸ்டர் என்னையும் சேர்த்து கொடுக்க விட்டார்.
நான் வாலிப பையன், அவர் அப்போ ஒரு 50 வயசு பாஸ்டர். வா தம்பின்னாரு. அவர் நல்லா ஜம்முன்னு இருக்கார், எனக்கு இடுப்பெல்லாம் உடையுது. பார்த்து எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன ஆண்டவரை இவ்வளோ எழுப்புதல். நான் என்ன கேட்குறேன், எழுப்புதல் எங்கே இருந்ததோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆமேன். ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ ஃபயரை ரிசீவ் பண்ணவங்க, அவ்வளோ வார்த்தைகளை ரிசீவ் பண்ணவங்க. நம்ம எவ்வளோ செயல்படணும். ஏன் அந்த அன்பை இழந்துட்டோம்? we have lost our first love. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அடுத்து அதிக வார்த்தைகளை மிஷினரிகளை வாங்கினவங்க தஞ்சை, நாகப்பட்டினம் இந்த சைடில் இருக்கிறவங்க தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் இன்னும் செயல்பட? பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம். நீங்கள் வாங்க, நான் எத்தனை கிராமங்களை காட்ட முடியும். ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள். ஒரு காலத்தில் எப்படி வேன் மினிஸ்ட்ரி செஞ்சோம், எப்படி டீமா மினிஸ்ட்ரி செஞ்சோம், எப்படி ஆத்தும பாரத்தோடு அலைஞ்சோம். இப்போ பயப்படுறோம். அர்ப்பணம் குறைஞ்சிருச்சு, சாக்கு போக்குகள் அதிகமாயிடுச்சு, வயசாயிடுச்சு, நேரம் இல்லை, என்னால் முடியாது, யாரும் ஒத்து போக மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஆண்டவர் சொல்லாரு, நான் உங்ககிட்ட இருக்குன்னு தானே எல்லாம் கொடுத்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டுன்னு என்னை ஏமாத்துறியே. உங்ககிட்ட எனக்காக செயல்படுற பாரம் இருக்குன்னு உன்னை நம்பி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தேன். திரவ வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு வருத்தம் உண்டு. உன் அர்ப்பணத்தில் நீ தவறிட்ட. G major கொடுங்க, C minor கொடுத்துருங்க, C minor. Jesus உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. என்னோடு கூட சேர்ந்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் அதை நான் மறப்பேனோ. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தகப்பனே, உங்க சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள், நான் உமக்காக செயல்படுவேன், நான் முன் செய்த கிரியைகளை செய்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன், நான் உம்மை நேசிப்பேன், என் அன்பை நான் நிரூபிப்பேன்னு சொல்ல விரும்புகிற ஆட்கள் இன்னைக்கு இயேசுவுக்கு தேவை. ஆண்டவருக்கு அந்த அன்புக்கான அடையாளம் தேவை, அன்பை வெளிப்படுத்துகிற விதம் தேவை. தங்கச்சி, தம்பி, இந்த நாட்களில் இயேசு உன் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார்ன்றது உண்மைன்னா நீ அதை அன்பில் வெளிப்படுத்தணும், அர்ப்பணத்தில் வெளிப்படுத்தணும். தகப்பனே, நாங்களும் எங்கள் திருச்சபைகளும் எங்கள் மக்களும் இங்கே இருக்கிற இளைஞர்களும் சிறுவர்களும் நாங்கள் அர்ப்பணித்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து ஒரு நிமிஷம் உட்காருங்கள். ஆண்டவர் கிருபையினால
ஒரு 140 புத்தகத்தை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். புத்தகங்கள் இது இங்கே எங்கள் கையில் வெளியே ஸ்டால் இருக்குது. அங்கே இருக்கிற புக்ஸு, அங்கே இருக்கிற போர்டு இருக்குது பாருங்கள், வசன போர்டு நிறைய இருக்கும். இது எல்லாமே எங்கள் பைபிள் காலேஜ் தங்கச்சிங்க, அந்த போர்டெல்லாம் எங்கள் தங்கச்சிங்க செய்கிறது, புக்ஸ் எல்லாம் எங்கள் தம்பிங்க செய்கிறது. அவங்க தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே அரியலூர்லேயே நடக்கும். ஆவிக்குரிய காரியங்கள், சீஷத்துவம், பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு முடியல ஆனால் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிரசங்க கலை, ஆத்தும ஆதாயம், இப்படி நிறைய தலைப்புகளில் புக்ஸ் உண்டு. இது எல்லாமே நாங்கள் பைபிள் காலேஜ் ஃப்ரீயாக 45 பேர் எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கான ஆகாரத்துக்காக, அவங்க உணவுக்காக நீங்கள் வாங்குகிற புக்ஸுடைய அந்த போர்டுடைய அத்தனை பைசாவும் அவங்களுக்காக அது செயல்படும். ஆமேன். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவுசெய்து சைடில் அங்கே இருக்குது, நீங்கள் முடிஞ்சு போகும்போது புத்தகங்களை வாங்குங்க. எழுப்புதலை குறித்து நிறைய புத்தகங்கள் உண்டு, வேத விளக்க உரைகள் உண்டு, வேதாகம விளக்க உரைகள், வெளிப்படுத்தின விசேஷம். நீங்கள் பைபிள் ஸ்டடியாக கண்டினியூஸாக நடத்துகிற மாதிரி செய்தி குறிப்புகளோடு இருக்கும். பாஸ்டர்ஸ்க்காக பின்னாடி செய்தி குறிப்புகள் இருக்கும். அலைன்மெண்ட் எல்லாமே அதுக்கேற்றாப்புலே பண்ணியிருப்போம். அந்த கமெண்ட்ரிஸ் எல்லாமே அது கண்டினியூஸாக திருச்சபையில் வேத பாடங்களை நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் உங்களை அர்ப்பணிக்க உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அவருக்கு நேராக நடத்துவாராக. இந்த வாய்ப்பை தந்த தேவ ஊழியர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, இயேசுராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே, எஜமானனே, இயேசுராஜனே, உமக்காகத்தான் வாழிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், ஜீவ பலியாகி என்னை மீட்கிறேன், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, இயேசுராஜனே, அப்பாவும் சந்நிதியுதான் அகம்மையில் களி கூறுவேன், அப்பாவும் சந்நிதியுதான் அகம்மையில் களி கூறுவேன், எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன், என் உதயாயும் இதயம், என் உதயாயும் இதயம், எஜமானனே, என் இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் தீர்த்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம்
ஐயாவும் சித்தம் செய்வதுதானே, ஐயாவும் சித்தம் செய்வதுதானே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இறுதியாக நாம் ஜெபித்து முடிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை அருமையான பாஸ்டர் கென்னடி அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். வாட் ஆஃப் தேங்க்ஸ் வாங்க. எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தேவனே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அப்பா இயேசுவே, அப்பா உமது கிருபை அப்பா எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை அப்பா இயேசுவே அப்பா நடத்துவதற்கு கிருபை கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. வந்த போதகருக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு தகப்பனே தேவ போதகர்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாகப்பா. இந்த முழு ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் அப்பாவே என் தேவன் அற்புத அடையாளங்களை செய்வீராக, நீவிர் பேசுவீராக. கிருபை ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கின்ற பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையின் மேல் அமர்ந்திருக்கிற தேவனுடைய தாசர்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற சபையிலிருந்து ஒவ்வொரு சபைகளிலும் வந்திருக்கிறதான விசுவாச மக்கள் யாவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முழு ஜெபத்திற்காக இந்த இடத்தை எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அவர்கள் கொடுக்கும்படி நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மனமோந்து கொடுத்தபடி இந்த ரம்யா மண்டப உரிமையாளருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய இந்த குழுவிலே ஜெப குழுவிலே 2 முக்கியஸ்தர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. நம்முடைய ஐக்கியத்தில் ஒன்று மின்சார வாரிய டிபார்ட்மெண்ட், பவர் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட். மிக அருமையான ஐயா மைக்கேல் ஐயாவும் டேனியா சாருக்கும் மிக்க நன்றி சொல்ல வேண்டும். இவர்கள் தான் முதன்மையாக நின்று எங்களுக்கு தோள் கொடுக்கிறவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக சக ஊழியர்களுக்காகவும் ஊழியர் மனைவிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அன்பர்களுக்காகவும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஜெபம் கூட்டம் நடைபெறும் போது நீங்கள் ஐக்கியப்படும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் உங்களுக்கு தேநீர் கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது இந்த பிஸ்கட்டு நாங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை நீட்டி அருமையான ஐயாவுக்கு நாம் ஜெபிப்போம். அம்மா வாங்க வாங்க, ரைட் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்பெசிஃபிக்காக பாஸ்டர் சுந்தரமூர்த்தி நமக்கு பாஸ்டர் ஒய்ஃபுக்காக குடும்பத்திற்காக ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு க்ளோசிங் ப்ரேயர் நான் ஜெபம் பண்ணிக்கலாம். வா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, 2வது இரவு ஜெபத்திலே நல்ல ஒரு எழுப்புதலின் செய்தியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக அருமையான போதகர் ஆண்டவரே, பைபிள் விரிவுரையாளர், இப்படிப்பட்ட நல்ல ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே 3 பிள்ளைகளை நீர் கொடுத்தீர். 3 பேரையும் ஆண்டவரே உமது ஊழியத்திலே ஆண்டவரே அர்ப்பணிப்போடு இளைய வயதிலேயே ஆண்டவரே அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஒரு சிறந்த ஊழியராக இருக்கும்படியான ஒரு பாரத்தை ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல பெற்றோர்களை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே நாங்களும் சிறந்த குடும்பமாக இருப்பதற்கு
ஆண்டவரே நடைமுறை சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஆதி அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவரே இன்னும் முன்னேற எவைகளிலே குறைவோடு இருக்கிறோமோ அதிலெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நிறைவோடு ஆண்டவரே வளர ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்கள் குடும்பங்கள் எங்கள் சபைகள் சிறக்க கொடுத்த நல்ல ஆழமான போதனைகளுக்காக வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களையெல்லாம் நீர் அழைத்து வந்து ஆண்டவரே தகுதிப்படுத்தினீரே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான குடும்பத்தார் எங்கெல்லாம் செல்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். முது ஆவியின் வரங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரத்தில் உள்ள நல்ல ஒரு ஆயுதமாக ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு நீர் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே வேதத்தின் ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து அவங்கள் பயணங்களிலே நீர் கூட இரும், எங்களையும் நீர் நடத்தும். எங்கள் ஆவியானவரே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் எங்கள் மத்தியிலே இருந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மாதமும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் நடத்த ஆண்டவரே பூதலூர் தாலுக்கு ஆசீர்வாதம் பெற எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த மாதத்திலே இதே இடத்தில் மறுபடியும் மே மாதத்திலே அடுத்து ஒரு முதல் ஜெபத்திற்காக ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். க்ளோசிங் பிரேயர் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவர் இரவு ஜெபத்தை ஏற்படுத்தி இந்த 2வது ஜெபத்தையும் கர்த்தர் நீங்கள் ஆசுவைத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பிறாக. இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்தோடைய ஊழியங்களை வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த அன்புள்ள பிரயாசத்தை நீர் ஹல்லேலூயா அங்கீகரித்து இன்னும் மகிமையான காரியங்களை ஒரு நாட்களை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே ஜெயம் எடுத்துக்கொள்ளுகிறோம். நாம மாத்திரம் மையப்படுவதாக இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.